இப்போ வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, நம்ம வாரம் ஒரு வீக்லி அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிருவோம். அது போக ஷார்ட்ஸில நம்ம எதனால பை எடுத்தோம், எதனால செல் எடுக்கிறோங்க, டீட்டெயில் ப்ரொஜெக்ஷன் சொல்லிருவோம். நம்ம ப்ரீவியஸ் வீக் நம்ம விஐபி கால்ஸ்ல குடுத்த ரிப்போர்ட்ட இதில காமிச்சு 109 பிப்ஸ் நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ஒரு வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீக்ல நமக்கு என்ன நடந்திருக்குன்னு ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ்க்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு மண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு 4342ங்கிறது ஸ்டார்ட் ஆகி 4375ங்கிறதுல க்ளோஸ் ஆகிருக்கு. அதுபோக நம்மளுக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு பையிங் பொசிஷன்லாம் இருந்திருக்கு. ப்ரீவியஸாக இருந்த லோ மட்டும் மார்க்கெட் போயிட்டு 4315லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே ப்ரீபிக்ஸ் சொன்ன மாதிரி டார்கெட் வந்து நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு 4450. மார்க்கெட் நம்மளுக்கு சிபிஐ நியூஸில் எய்தர் பை சைட் லிக்விடிட்டியும் செல் சைட் லிக்விடிட்டியும் நல்லா மார்க்கெட் கிராப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோர் கோர் பிபிஐ நியூஸ்லேயும் நம்மளுக்கு நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. ஒன்ஸ் நம்ம டார்கெட் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து ப்ரீவியஸாக இருந்த லோவான 4315ங்கிற இடத்த மார்க்கெட் ஒன்ஸ் நல்லா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. லோன் பார்த்தா போன வாரம் நம்மளுக்கு 4310 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வீக் நம்ம இதே மாதிரி தான் மார்க்கெட் நம்மளுக்கு செல் ஆகுமா, இல்லை பை ஆகுமா ஒரு டீட்டெயில் ப்ரொஜெக்ஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம 1 ஹவர் கேண்டில் பார்ப்போம். 1 ஹவர் கேண்டில்ல மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஒன் டே கேண்டில்ல ஒன் டே கேண்டில்ல நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் நம்மளுக்கு ப்ரீவியஸாக ஒரு 3-4 வாரமாக நம்மளுக்கு இருந்த அரேஞ்ச்மெண்ட்டை மார்க்கெட் கன்ஃபார்ம் அதை பிரேக் பண்ணிடுச்சு. தெளிவாகவே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதை பிரேக் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு இந்த வாரம் மார்க்கெட் அதே மாதிரி தான் ஒரு அன்சர்டனிட்டி ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஹைன்னு பார்த்தா 4450 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஓகே. அடுத்து லோன் பார்த்தா கீழே இருந்த லோன் பார்த்தா 4311 இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தா மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து தான் நம்மளுக்கு ப்ரீவியஸாக ஒரு பை ரேலி கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் இதே டைமில் தான் இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு செல் ரேலியுமே கிரியேட் ஆயிடுச்சு ப்ரீவியஸாக வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. ஓகே. இப்போது மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகுமா இல்லை செல் ஆகுமா? நெக்ஸ்ட் வீக் என்னென்னலாம் இருக்குது அதை இப்போ டீட்டெயிலாக 4 ஹவர் கேண்டில் வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும், என்னென்ன நியூஸஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணுவோம். மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இருக்கா, இல்லை யூஎஸ் ஈரானோட வார் ப்ரெஷர் இருக்கா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் செக் பண்ணிடலாம். ஹெல்ப் பண்ணிட்டு ஓகே 4 ஹவர் கேண்டில் போயிட்டு நான் 4 ஹவர் கேண்டிலில் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். மார்க்கெட்டோட பைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்த எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைவோம். அதை நம்ம 4 ஹவரில் வரைஞ்சிட்டு 1 ஹவர்லேயும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஏரியா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் இந்த 4401ங்கிற ரேஞ்சு அடிக்கடி வந்துச்சு அதையும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம இருக்க மார்க்கெட் போன வாரம் நம்மளுக்கு லோ ஃபஸ்ட்டு 4357ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. அதனால் அதையும் எடுத்திருக்கோம். 57 ஓகே 57 ஓகே 58ல் இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இருக்கிறதையும் வரைவோம். நெக்ஸ்ட்டாக இருக்க லோ வந்து நெக்ஸ்ட்டாக இருக்க லோ வந்து மார்க்கெட்டோட லோவை எடுத்துக்கிடுவோம். மார்க்கெட் லோவும் எடுத்துட்டேன். ஒன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் பை ஆனால் எவ்வளோ தூரம் பை ஆகும்? அதை நம்ம பை சைட் லிக்விடிட்டியாக எடுத்துக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து பை ஆனால் பை சைட் லிக்விடிட்டியாக நான் வைக்கிற ரேஞ்ச் வந்து 4500 பை சைட் லிக்விடிட்டி. அதே மாதிரி செல் ஆகணும்னா செல் வந்து இந்த இடம் வரைக்கும். ஓகே. இதை 1 ஹவரில் நம்ம செக் பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துடலாம். 1 ஹவர் கேண்டில் போவோம் இப்போ. 1 ஹவர் கேண்டில் வந்தாச்சு. 1 ஹவர் கேண்டிலில் நம்ம 4 ஹவர் கேண்டில் வரைஞ்ச மாதிரியே தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல தான் மார்க்கெட் கரெக்டாக ரிஸ்டெயின் ஆகிருக்கு. நம்ம பின்னாடி இதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேம் மட்டும் ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2 S1 அண்ட் S2 பை சைட் லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டி மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டேட்டா வச்சு நம்ம செக் பண்ணிட்டு ஓகே ப்ரீவியஸ் டேட்டாவே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த ரேஞ்ச் மார்க்கெட் போய் அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. ஓகே கரெக்டாக தான் எடுத்திருக்கோம்.
ஓகே. அப்பனா இந்த வாரம் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். மார்க்கெட் இந்த வாரத்தில இந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதனால இந்த ரேஞ்சுக்கு நம்ம நேம் இப்போ செட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த மாரி மூவ் ஆகுங்கிறத நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அத எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ட் 2 மார்க் பண்ணும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ட் 2. என்னோட ரெசிஸ்டன்ட் 1. இது நம்மளோட சப்போர்ட் 1. இது நம்மளோட சப்போர்ட் 2. இது போக நம்ம 4500ங்கிறத மேஜர் பை சைட் லிக்விடிட்டியா நம்ம எடுக்கலாம். மேஜர் பை சைட் லிக்விடிட்டி. ஓகே. இது மேஜர் பை சைட் லிக்விடிட்டி. அதே மாரி தான் கீழ இருக்கிறதும் நம்மளுக்கு மேஜர் செல் சைட் லிக்விடிட்டி. இது மேஜர் செல் சைட் லிக்விடிட்டி. மேஜர் பை சைட், மேஜர் செல் சைட் லிக்விடிட்டி. என்ன ஆகும்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இங்க இருந்து பிரேக் ஆயி S1யும் S2யும் பிரேக் பண்ணி மார்க்கெட் நம்மளுக்கு 4300 சாரி 4370ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சுன்னா, மார்க்கெட் ஒன்ஸ் இந்த இடத்துல டேப் ஆனுச்சுன்னா, ஒன்ஸ் பிரேக் ஆகி சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் இங்க இருந்து ப்ரீவியஸ் லோவா இருக்கு இங்க வரைக்கும் மார்க்கெட் போகும். 4230 வரைக்கும் போகும். ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணல, இந்த இடத்துலயே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகுதுன்னா, இங்க இருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகும். அதனால தான் மேஜர் செல் சைட் லிக்விடிட்டியாவும் வச்சிருக்கேன். மேஜர் பை சைட் லிக்விடிட்டியாவும் வச்சிருக்கேன். ஒன்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் பண்ணி 450ங்கிற ரேஞ்ச் பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் 2வையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா, நம்மளுக்கு ஹையா இருக்க 4500ங்கிற ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் போகும். அங்கேருந்து மார்க்கெட் செல் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இத உடைச்சுச்சுன்னா, மார்க்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை போக வாய்ப்பு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு மார்க்கெட்ல என்னென்ன நியூஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட எந்த இடத்துல பை எடுக்கலாம், செல் எடுக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ஃபாரெக்ஸ் கேலண்டர்ல பார்த்தா, எங்கெங்கெல்லாம் நியூஸஸ் மேஜர் நியூஸ் எதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். மண்டே மேஜர் நியூஸ் இல்ல. டியூஸ்டே மேஜர் நியூஸ் இல்ல. வெட்னஸ்டே ஒரே ஒரு நியூஸ் இருக்கு. எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. இந்த மீட்டிங் மினிட்ஸ் எது கூட லிங்க்டுனா, நம்மளுக்கு செப்டம்பருக்குரிய எஃப்எம்சி எஃப்எம்சி மீட்டிங்கோட நியூஸஸோட இது ரிலேட்டட். இந்த மீட்டிங்ல நம்மளுக்கு ஓட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. எத்தனை பேர் ஓட்ஸ் எடுப்பாங்க, அத பொறுத்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய ரேட் கட்டா, இல்ல ரேட் ஹைக்கா, ரேட் கட்டாங்கிறது நம்மளுக்கு தெரியும். மேஜர் நியூஸ் எதுவுமே நம்மளுக்கு இல்ல. ஓகே. அப்பனா மேஜர் நியூஸ் எதுவுமே இல்லாட்டி மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்படி ரேஞ்சுன்னு பார்த்தா நம்மளுக்கு 4450 டூ 4300ன்னு வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கும். நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். இல்லாட்டி நம்மளுக்கு வார் நியூஸ். இப்போ வார் எஸ்கலேஷன் நியூஸ் போயிட்டுருக்கு. அந்த நியூஸ் படி பார்த்தா மார்க்கெட் இந்த ரேஞ்சில இருக்குமா? இல்ல இந்த ரேஞ்சில இருக்காதாங்கிறத வார் நியூஸ் பார்ப்போம் இப்போ. நம்மளுக்கு வார் இன்னைக்குள்ள நியூஸ். இஸ்ரேல் வந்து லெபனான் மேல மறுபடியும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ மொத்தமா லாக் பண்ணியிருக்காங்க. 15த் ஆகஸ்ட்ல நம்மளுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் அ யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் சேஸ் ஹி வில் டிக்ளேர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் யுஎஸ் டெரிட்டரி. யுஎஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்னன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இனிமே யுஎஸோட டெரிட்டரின்னு சொல்லியிருக்காரு. ஆனா, ஆ அத இன்னும் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இது இன்னும் அண்டர் கண்ட்ரோல். இன்னும் ஈரான் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாரி ஒரு எஸ்கலேஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா, திரும்ப நம்மளுக்கு ஒரு ஆ ஆயில் அன்சர்டனிட்டி வரும். நம்மளோட ஆயில் பிரைஸ் வந்து அன்சர்டனிட்டியா இருக்கும். ஒன்ஸ் ஆயில் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது, நம்மளுக்கு ஆயில் ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ் ஆகும்போது எவ்வளோ இருந்துச்சு? $76 இருந்துச்சு.
ஆனா, ப்ரீவியஸ் வீக் நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஆயில் வந்து அதிகமா தெளிவா பார்த்தா எவ்வளோ பெர்சன்டேஜ் கூடியிருக்குங்கிறத ஒரு ப்ரைஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரீவியஸ் வீக்ல இருந்த ப்ரைஸ் 77. ஆனா, ஹையஸ்ட் போனது 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் அங்கேயே திரும்ப சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு. இப்போ இதே ரேஞ்சில மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆனா, நம்மளுக்கு கோல்டு வந்து கீழ விழ தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இதே மாரி ஆயில் மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து ஆயில் பிரைஸ் கூடும். அதே மாரி ஒரு பேரல் நம்மளுக்கு $88 போனாலே நம்மளுக்கு ஆயில் தானா ஆயில் ஆயில் பேரல் வந்து நம்மளுக்கு $88 இல்ல $90 போனுச்சுனாலே, நம்மளுக்கு வந்து கோல்டு பிரைஸ் நார்மலாவே கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். அப்போனா நம்ம இந்த வீக்ல டீட்டெயிலா பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் தான் நம்மளுக்கு. மேக்ஸிமம் நம்ம ஒரு ஷார்ட் எங்கேருந்து எதிர்பார்க்கலாம்னா, 4000ங்கிற 4400ங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து நம்ம ஒரு செல் எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு ஒரு 15 பிப்ஸ் வச்சுட்டு இங்கே வந்து 1:3 ம் 1:2ங்கிற ரேஞ்சில வந்து நம்ம ஒரு செல் எதிர்பார்க்கலாம். அப்பன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பாத்வே போகுது. அந்த பாத்வே பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? மார்க்கெட் இங்கே இருந்து நம்மளுக்கு ஒன்ஸ் 4006 இல்ல 4010ங்கிற ரேஞ்ச் போயிட்டு, திரும்ப 4006 வந்து, திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் 4400ங்கிற ரேஞ்ச பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு செல் எதிர்பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட்டு செல் சைட். இது ஒரு செல் சைடு உள்ள லிக்விடிட்டி. அதே மாரி ஷார்ட் டேர்மா நம்ம எந்த ஏரியாலேருந்து ஒரு லாங் எதிர்பார்க்கலாம்னா, நம்மளோட நம்ம எதிர்பார்க்கணும்னா, நம்மளோட அ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸா இருக்க 2 ஏரியால தான். ஒண்ணு நம்ம 4357லேருந்து எதிர்பார்க்கலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம வந்து 4315லேருந்து எதிர்பார்க்கலாம். ஏன் நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் ஆயிலோட பிரைஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆவல. நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கனால, மேஜரா நான் வந்து செல் சைடு போகலான்னு நான் சொல்றேன். இது என்னோட ப்ரெடிக்ஷன். இது இன்கேஸ் எடுக்க போறீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் லிக்விடிட்டியா இருக்க 4315லேருந்து ஒரு எடுக்கலாம். ஒரு லோ 4000 ஒரு 10 பிப் வச்சுட்டு, இங்க வந்து நம்ம 10 பிப் டார்கெட் வச்சுக்கலாம். இது மண்டே மார்க்கெட்டுக்கான இது. வீக்லி டார்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது ஒரு லா ஷார்ட் டெர்ம் பை அண்ட் ஷார்ட் டெர்ம் செல்ல தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் எல்லாமே. இது எல்லாமே ஷார்ட் டெர்ம் பை அண்ட் ஷார்ட் டெர்ம் செல். இப்போ நம்ம வீக்லி டார்கெட்ன்னு சொல்லணும்னா, நம்மளுக்கு வீக்லி டார்கெட்டா 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. இப்போ வீக்லி டார்கெட்டா நம்ம சொன்னோம்னா, கரெக்ட்டா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வீக்லி டார்கெட்டா சொன்னா, ஒரு ஷார்ட் புஷ் சாரி ஒரு ஷார்ட் புஷ். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 4380ங்கிற இதுல ஸ்டார்ட் பண்ணி, நம்ம ஒரு கரெக்ட்டா ஓகே. ஒரு 25 பிப் வச்சுட்டு, நம்மளோட லாங்கா நம்ம இந்த பொசிஷன வச்சுக்கலாம். டார்கெட்டா. இப்போ நம்ம இத 1 ஹவர் கேண்டில் போயிட்டு, ஆன் த சொல் 1 ஹவர் கேண்டில் வரட்டும். இத ரீட்ரேஸ் பண்ணிட்டு, ஓகே. இதுதான் நம்மளோட வீக்லி டார்கெட். இது நம்மளோட வீக்லி டார்கெட். ஃபர்ஸ்ட் ஏரியாவா இருக்குது 4358 அண்ட் லாஸ்ட்டா இருக்கிறது 4315. இதையும் பிரேக் பண்ணா நம்மளுக்கு ப்ரீவியஸா போகக்கூடிய ஏரியா வந்து 4270.
நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் பை அண்ட் ஷார்ட் டெர்ம் செல் தான் பார்க்க முடியும். மேஜரா நம்ம இப்ப எதிர்பார்க்கிறது வந்து செல் தான் எதிர்பார்ப்போம். எதனாலன்னா மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டில இருக்குது. ஓகே. நான் அதையும் ஒரு லைன் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. வேற ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் 4400ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு, அங்கருந்து ரீடெஸ்ட் ஆகி நம்மளுக்கு வரும்போது, 4080ங்கிற ரேஞ்ச பிரேக் பண்ணா மட்டும் நம்ம செல் போக்கலாம். ஏன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து இன்னும் அன்சர்டனிட்டி தான் இருக்கு. குரூட் ஆயில் பிரைஸ் நம்மளுக்கு இன்னும் என்னன்னு தெரியல. அது போக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நம்மளுக்கு என்ன ரிலேட்டிவ்னு தெரியல. அதனால தான் நான் வந்து பார் இதே மாரி கன்டினியூஸா இருந்தா மார்க்கெட் செல் ஆகும். இது வந்து ஆ ஆயில் பிரைஸ் வச்சு தான் இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்றேன். ஒன்ஸ் ப்ரீவியஸா ஜூன் 17ஆம் தேதி நம்மளுக்கு எம்ஓஐ சைன் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நான் உங்களுக்கு இந்த நியூஸ்ல காமிக்கிறேன். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வாட் ஹேப்பன் சின்ஸ் யுஎஸ் ஈரான் எம்ஓஏ ஆன் ஜூன் 17. இது வந்து சீஸ்ஃபயர் எக்ஸ்பைரி ஆகுது வந்து ஆகஸ்ட் 17ல எக்ஸ்பைரி ஆகுது. இந்த டைம்ல நம்மளுக்கு எத்தனை ஷிப் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஷிப்ஸ் வந்து கடந்து போயிருக்குங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த பேஜ்ல இருக்கு. இதில செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷிப்ஸ் 28.5 டோட்டல் நம்பர் ஆஃப் ஷிப்ஸ். மொத்தமாவே இதில தான் போயிருக்கு. அந்த சைன் பண்ணதுக்கு அப்புறமுமே ஒரு டேங்கர் அட்டாக் ஆயிருக்கு. அது போக இன்னும் 2 இது அட்டாக் ஆயிருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஷிப்ஸ் எங்கேயுமே அதிகமா போகல. ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, வார் முன்னாடி வரைக்கும் 140 அந்த மாரி கப்பல் போயிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாவே கப்பல் வந்து கம்மியா தான் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் வீக் டேட்டா வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பேச முடியும். ஏன்னா, நம்மளுக்கு இன்னும் ஈரான் சைடோ, இன்னும் யுஎஸ் சைடோ நம்மளுக்கு எந்த டீட்டெயிலுமே சொல்லல. நம்மளுக்கு டீட்டெயிலா தெளிவா வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் எந்த சைட் ஆ பை சைட் போகுமா? இல்ல செல் சைட் போகுமான்னு டீட்டெயிலாவே நம்மளுக்கு தெரியும். மேஜரா நம்மளுக்கு ஆயில் பிரைஸ் வந்து ஹையர் அண்ட் ஹை கிரியேட் பண்ணுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து நம்ம மேஜரா செல் சைடு பார்க்கலாம். மேஜர் செல் சைடு கோ பண்ணிடலாம். அப்படி இல்ல நம்மளுக்கு ஆயிலும் அன்சர்டனிட்டியா இருக்கு. கோல்டும் இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து கோல்டும் அன்சர்டனிட்டியா தான் இருக்கும். எய்தர் பை சைடு எய்தர் செல் சைடுல தான் இருக்கும். நம்மளுக்கு ஷார்ட் டெர்ம் பை அண்ட் ஷார்ட் டெர்ம் செல் தான் நம்மளுக்கு மேஜரா இருக்கும். பை அ பையும் செல்லும் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கும். இதே நம்ம ஆயில் பிரைஸையும் இப்ப செக் பண்ணிடலாம். ஆயில் பிரைஸும் நம்மளுக்கு எந்த ரேஞ்ச்ல இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம அதுபடியும் நம்ம அதையும் பிரெடிக்ட் பண்ணிடலாம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிரலாம். ஓகே. 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஆயிலையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஆயில் கரெக்ட்டா இந்த ரேஞ்ச்லேருந்து தான் 80ங்கிற ரேஞ்ச்லேருந்து தான் மேல போயிருக்கு. இன்கேஸ் ஆயில் வந்து ப்ரீவியஸா இருக்க 83ங்கிற ரேஞ்ச பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் அங்கருந்து 86 ஆர் 90 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸாவும் மார்க்கெட் இதே ரேஞ்ச்ல தான் வந்துட்டு ஒரு தடவ ரீடெஸ்ட் ஆகி தான் மேல போயிருக்கு. மேல போச்சுன்னா அதோட ஹை வந்து ரீடெஸ்ட் இதே ரேஞ்சில தான் நம்மளுக்கு ஏப்ரல்ல வந்து வார் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு ஏப்ரல்ல மார்க்கெட் கீழ வரைக்கும் வந்திருக்கு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் $78. ஆனா நம்மளுக்கு இங்க ப்ரீவியஸா லோ போயிருக்கு. $66 வரைக்கும் போயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப ரீடெஸ்ட் ஆகி பழைய ரேஞ்ச் 86 90 போணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து கீழ விழ தான் சான்ஸ் இருக்கு. ஆனா வாரோட சிட்யூவேஷன் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பை சைட் போகுமா, செல் சைட் போகுமான்னு தெரியும். அதே மாரி தான் இங்கேயும். ஆயில் பிரைஸ் கூட கூட நம்மளுக்கு வந்து ஆ டிஐடிஎக்ஸும் நம்மளுக்கு கூடும். நான் அதுக்குள்ள ஒரு லைனையும் வரைஞ்சிருந்தேன். ஓகே. உங்களுக்கு மார்க்கெட் இந்த ஏரியாலருந்து தான் பை ஆயிருக்கு. ஓகே. இத உடைச்சதுன்னா மார்க்கெட் எங்க வரைக்கும் கீழ போகும். இத உடைச்சதுன்னா மார்க்கெட் இங்க வரைக்கும் 97.81 வரைக்கும் போகும். ஓகே. அப்பன்னா மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா மேல எங்க போகும்? இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, ப்ரீவியஸா இருக்க 99.700ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகும் ஃபர்ஸ்ட்டு. அப்படி இல்லாட்டி அங்கருந்து ஓகே. அந்த ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட்டு போகும். அதுக்கப்புறம் தான் 100ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் நம்ம 1 ஹவர் கேண்டில்லயும் இத செக் பண்ணிடலாம். ஓகே. கரெக்ட்டா தான் இருக்குது. மார்க்கெட் அப்பன்னா ஒரு கரெக்ட்டா ஒரு பிவோட்டல் பாயிண்ட்ல தான் இந்த ஏரியாலயே நிக்குது. மார்க்கெட் நம்மளுக்கு
தொண்ணூத்தொ 99.629 இந்த ரேஞ்சில தான் இருக்குது. ப்ரீவியஸா பார்த்தீங்கனாலே இந்த ரேஞ்ச் தான். 99.400ங்கிற ரேஞ்ச தொட்டுட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. ப்ரீவியஸாவே ஜூன்ல. அதே மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஒன்ஸ் நம்மளுக்கு ஆ ஆயில் பிரைஸ் கூட கூட டிவைடிஎக்ஸும் கூடும். இன்கேஸ் வார் பத்தி நம்மளுக்கு அப்டேட் கிடைக்க கிடைக்க தான் ஆயிலோட பிரைஸையும், கோல்டோட பிரைஸையும் செக் பண்ண முடியும். நம்மளுக்கு கரண்ட் மார்க்கெட்டா 27x7 மார்க்கெட்லயும் நம்ம செக் பண்ணிக்கலாம். கரண்ட் மார்க்கெட்ல நம்மளுக்கு இருக்க பிரைஸ் வந்து ப்ரீவியஸா சாட்டர்டே, ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்க ரேஞ்ச் வந்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. 4367. கரண்ட் மார்க்கெட்டுக்கும் 27/7 மார்க்கெட்டுக்கும் சின்ன சேஞ்ச் 10 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். நம்மளுக்கு இப்போ 84 கரண்ட் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 75ன்னு இருக்கும். இது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கிடையாது. இது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 10 பாயிண்ட் இதுலேருந்து கூட்டிக்கோங்க. 85ங்கிற ரேஞ்சில மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ. இது நம்மளுக்கு காலைல ஆயில் பிரைஸ் இன்கேஸ் $82லேருந்து $85 போணுச்சுன்னா, கோல்டு வந்து கீழ விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கோல்டோட இத பொறுத்தவரைக்கும் ஓகே. நம்மளுக்கு இன்னும் கோல்டோட கரண்ட் பிரைஸ் வந்து நம்மளுக்கு சாரி ஆயிலோட கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியல. குளோபல் எஃபெக்ட்ஸ்னா குளோபல் ஆஃப் குளோபல் நியூஸஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா 15 வந்து ட்ரம்ப் ஒண்ணு சொல்லியிருக்காரு. 16 அத மறுத்திருக்காங்க. அதுபோக நம்மளுக்கு வந்து வார் வந்து லெபனான் மேல இஸ்ரேல் வந்து இன்னும் ஃபயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் லாக் ஆகி தான் இருக்குது. நம்மளுக்கு மண்டே ஆர் டியூஸ்டே நம்மளுக்கு கரெக்ட்டா ஒரு நியூஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சா தான் மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகும். இப்போ இருக்கிற இதுலேருந்து பை ரேலி திரும்ப ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல இங்கேருந்து திரும்ப கன்சாலிடேட் ஆகி ப்ரீவியஸ் செல் சைட் லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் ஆகுமா? இத வந்து நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து பெரிய நியூஸ் எதுவுமே இல்ல. வார வச்சு தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது. இதே மாரி உங்களுக்கு மார்க்கெட் பத்தி தெரியணும்னா ட்ரேடிங் தமிழ் எஃப்எக்ஸ ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஐபி சேனல்ல சேரணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர டிஎம் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் ஃபாலோயிங் அண்ட் சப்ஸ்கிரைப்.